5000 வாங்குற பொருள் இங்கே 4000 ரூபாய் கிடைச்சா நல்லதாக கேட்டுதான். இப்போ 5000 ரூபாய்க்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போகிறோம், வண்டியை தள்ளியே போகிறோம், உதவியோ ஏதோ தூக்கி போடணும். ரேட்டு பரவாயில்ல, சூப்பர் வாங்குகிறோம். அந்த 5000 ரூபாய் செலவு பண்ணிக்கல, இங்கே வாங்கும்போது ஒரு 1000 ரூபாய் மிச்சமாச்சுன்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த 1000 ரூபாய் அப்படியே நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு 1000 ரூபாய் பேங்க்கில் போட்டிங்க, வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 12,000 ரூபாய் லாபம். அப்போ எதுக்கு இந்த பொருளை நான் வாங்கக்கூடாது? எப்படி சொல்லுவாங்கல்ல, 230 ரூபா எங்கே 3 டோசஸ்ஸு தாஜ்மஹால் எது வாங்கலை, நம்ம டீத்தூள் வந்து 156 ரூபாய் தான். 150 80 ரூபா உங்கள் லாபம். வாங்கக்கூடாது, செய்யக்கூடாது. தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கேட்டால் இன்னொரு விஷயம் கூட இருக்குது, மேடம் சொல்லுவாங்க. ரெகுலராக நீங்கள் வந்து சரி உங்கள் இன்கமில் 10,000 எனக்கு தேவைப்படுது, வருமானம் ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு? அதுக்காக இல்லை, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்களே, அந்த வருமானம் எடுத்து 10 தான் 10 ஒரு கேள்வி சும்மா போதும். கடன் வாங்க சொல்லலைம்மா தாயை, உனக்கு நான் கடமை கொடுக்குறேன், நீ கடமை வாங்க சொல்ல தாயே. இப்போ நீ வாங்குற சம்பளம் 10 தான். இப்போ உங்கள் வீட்டுக்காரர் ஏதோ கொடுக்குறாரு இல்லையா, ஏதோ ஒரு கொடுக்குறாங்க. நீங்களே ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிச்சா உங்களுக்கு எப்படி? அதுக்கு ஒரு கை தட்டுமா? எப்பவுமே நம்ம வீட்டுக்காரருக்கு எதிர்பார்க்குறது வேற. உங்கள் கையில் இருந்துச்சு, உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ யாருக்கு வந்து உரிமையை கொடுத்துருவீங்க. இல்லைன்னா அவங்ககிட்ட எடுக்கும்போது என்ன பண்ணு, அப்பா எங்கள் அம்மா ஒரு 5 ரூபாய் கேட்குறேன்னு கேட்பீங்க. அப்போ நம்ம சும்மா இருக்கும்போது என்ன பண்ண, வீட்டிலே வச்சு வியாபாரம் பண்ணி இது வந்து 10 கோடி 5 கோடி தேவையில்லை, ஒரு 1000 ரூபாய் சொந்த வீடாக வாங்கிவிடாமல் அதுக்கு ஒரு கை தட்டுங்க. நம்மக்கிட்ட வரவங்கலாம் சொந்த வீடாக வந்துருக்காங்க. எதுக்கு தெரியுமாம்மா? செவ்வாய்க்கிழமை நீங்கள் வாங்க ஒரு சில விஷயம் சொல்லித்தரோம். வீட்டில் வந்து எல்லா பொருளையும் முதல்ல நீங்கள் வாங்கி தரலாம். வாங்கிட்டு ஒரு டிஸ்பிளே வழங்க ஒன்று இருக்குது, அது வாங்கி கஸ்டமர் அதுதான் நீங்கள் ஐடியா அடுத்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் அந்த மெம்பர்ஷிப் போட்டு வாங்கிக்கலாம். அது வந்து முதல்ல ஒரு 2,500 ரூபாய்க்கு ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குங்க. வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 5,000 10,000 எதுவும் வாங்குங்க. உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பொருளை வச்சு ஒரு ரிப்பன் மாதிரி நீங்களே கட்டலாம். உங்கள் பள்ளியோ யாரை கட் பண்ண சொல்லுங்கள். இப்போ அந்த ஏரியாவில் எவ்வளோ பேர் தெரியுங்களா? நீ யார் வீட்டுக்கு போகணுமா? இன்விடேஷன் வைக்க தெரிஞ்சு வீட்டுக்கு போவீங்க. இன்னும் கல்யாணம் நோட்டீஸ் வந்து அதுக்கப்போ எடுத்துகிட்டு போயிட்டு போவீங்க. ஃபங்க்ஷன் அவ்வளோ பேர் தெரியுது இல்லை, இப்போ பார்த்து எதுக்கு தெரியும்? எது கேட்டேன்னா அந்த அவரை ஒரு நாள் கணக்கிட்டுவாங்க. ஒரு நாளைக்கு அவங்க விட்டுவாங்க, ஒரு நாள் என்ன கூப்பிட்டுருப்பாங்க. அவர்கிட்ட பேசுகிறேன், அந்த கணக்கு போட சொல்கிறேன். ஐயா ஒரு விஷயம் இருக்குதா சொல்லி டீ சாப்பிடுங்க, முதல்ல வர சொல்லுங்கள், நல்லபடியாக பண்ணலாம். நீங்களும் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணலாம், ப்ராஃபிட் நிறையா இருக்கும், நல்லா எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 10 பேர் சொல்லலாம், நீங்கள் ஒரு 10 பேர் வாழ வைக்கலாம்ல. நம்ம 10 லட்சம் யாரும் தர வேணாம், ஒரு 20 பேரை வாழ வைக்கலாம். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். பாருங்கள், ஒரு சின்ன 10 ரூபா டீ தூள் வாங்கி வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே டெவலப் ஆகணும். கை தட்டுங்க. இந்த மாதிரி ராமன்